அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடருக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போதே அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்து அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? இந்த ஜோதிடத்தின் மூலம், சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வர்றீங்க? பையன் நல்ல படிக்கணும், பையன் நல்ல படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்படி இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்படும் நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு என்ன தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பண்ணணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணம் ஜெயி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் நான் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வைகாசி மாச பலன்கள் மீன ராசிக்கு பார்க்க போறோம். வைகாசி மாதம் சிறந்த சுகயோக மாதமாக, அதே சிறந்த யோக சக்தியில் கொண்ட 5 சிறப்பு அம்சங்களை கொண்ட மாதமாக அமைந்திருக்கிறது. அதற்கான விளக்கத்தை நான் ஒன்றா தரப்போறேன். 5 சிறப்பு அம்சங்களை ஒன்றா கவனிச்சு பாருங்க, சரிங்களா? இந்த காலத்தில் நான் சொல்லக்கூடியதில் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதற்கு முன்னதாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், என்ன நல்லது நடக்க போது இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நான் என்ன உங்களுக்கு உறுதி உத்தரவாதம் தரப்பேன், அதற்கான விளக்கம். சரி, அதை பார்த்தாங்க. இப்போ வைகாசி மாச பலன்கள். வைகாசி மாசம் 1 முதல் வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இந்த 32 14/5/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள ஆங்கில தேதி. இந்த வைகாசி மாசம் மீனராசிக்குரிய கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னா, மீனராசியில் செவ்வாய் ராகு, மீனராசியில் செவ்வாய் ராகு, மீனராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் குரு, மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சனி. இதுதான் மீனராசியுடைய, அதாவது வைகாசி மாசத்துடைய கிரக ஆரம்ப கிரக நிலைகள். இப்ப 5 சிறப்பு யோகங்கள், சிறப்பு சக்திகள் கொண்ட 5 சிறப்பு அம்ச யோகங்களை பத்தி பார்க்க போற. நான் சொல்லக்கூடிய ராசி பலன் கிடையாது, ராசி கட்டத்தில் அங்க இருக்குன்னு பலன் சொல்ல, கணிச்சு இறைவனுடைய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அம்ச பலன்கள், அதை தான் சொல்ல போறேன். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது, புரிஞ்சுட்டீங்களா? ராசி கட்டு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய 2 கட்டம் இருக்கு. அந்த 2 கட்டத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்ல போறேன். ஒரு கட்டத்தை வச்சு இறைவனுடைய வாழ்க்கையே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்காக அந்த 2 கட்டம், ஒவ்வொரு ஒத்த கட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பலன் சொல்றது ரொம்ப தப்பு. சரி, இப்ப வைகாசி முதல் யோகம், மீனராசிக்கு முதல் யோகங்கள், முதல் சிறந்த யோகம் வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை. மீனராசிக்கு 3/8 சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், செல்வங்கள் பெறக்கூடிய காலங்கள், இடம் மாற்றம், பதவி மாற்றம், வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள். இது வைகாசி 7 முதல் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற சிறந்த யோகம். வைகாசி 7 முதல், மேலும் அந்த இடத்துல குரு வேற இருக்கார். உங்கள் ராசிக்கு, மீன ராசிக்கு அதிபதியே குரு 3ஆம் இடத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், நல்ல மனிதர்கள் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான காலங்களாக, நல்ல வாய்ப்புகள், முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிடக்கூடிய காலங்களாக அமையும். இதற்குரிய ஆங்கில தேதி 20/5/2024 முதல்
13/6/2024 வரை. இதில் முதல் சிறப்பு யோகம். அடுத்து இரண்டாவது யோகத்தை பற்றி பார்ப்போம். வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 24/5/2024 முதல் 9/6/2024 வரை. இந்த தேதியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய 4-7 புதன் அவரு போய் 3ஆம் இடத்தில் தொழில் வியாபாரம் பெறுகிறது, வருமானம் பெறுகிறது, முன்னேற்றம் பெறுவது, கணவன் மனை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, திருமணம் நடப்பது என்ற அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய புத்திர பாக்கியம், திருமண யோகம் பெறக்கூடிய, பொதுவாக புதன் வியாபாரத்துக்குரிய அந்த வியாபாரம் செய்கிற தொழில் வியாபாரங்கள், பதவி வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக வைகாசி 17 முதல் வைகாசி 27 வரை. ஆட்சி பெற்ற சுக்கிரனோடும் குரு, அதுவும் மேலும் குரு அந்த இடத்துல இருக்கிறாரு, ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு புதன் சேரும்போது வலிமை அதிகப்படுது. அந்த கிரக வலிமைகள் அதிகமாக ஏற்பட்டு பல பேர் சிறப்பு பலன்களாக இருக்கும். சரி, இது இரண்டாவது யோகம். அடுத்து மூன்றாவது, குரு ஆட்சி வலிமை. அதாவது மீன ராசியிலே வந்து உட்கார்றாரு அம்ச பலனாக. நான் ராசி கட்டத்தை நினைக்காதீங்க. மீன ராசியிலே கார்த்திகை 4ஆம் பாகத்தில் மீன ராசியிலேயே குரு இருக்கக்கூடிய காலங்கள் 16, வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை. பாதி மாசத்துல பாதி நாள் வந்து உங்க இடத்துல உட்கார்ந்துடுறார் அம்சத்தில். அப்ப தொழில், வியாபாரம், வருமானம், அரசாங்க வேலை, முயற்சி செய்கிற தொழில், புதுசா தொழில் தொடங்கினா டாப்ல வரலாம். இப்ப அற்புதமான யோகம், அருமையான காலங்கள். குறிச்சு வச்சுக்க, வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை மீன ராசிக்கு சரித்திரம் படைக்கக்கூடிய அருமையான காலங்கள். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். புதுசா தொழில் தொடங்க, புதுசா வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க, புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் பெறக்கூடிய அருமையான காலங்களாக ஏற்படும். சரி, இது மூன்றாவது. அடுத்து 4வது யோகம். அது பாருங்க, மீனராசிக்கு தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்திலே ஆட்சி பெறுகின்ற வைகாசி செவ்வாய். மீனராசிக்கு தனஸ்தானம், மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்றது. இப்போ வியாபாரம், வருமானம், ஹோட்டல் தொழில், அக்னி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது, காவல்துறை, போலீஸு, காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி தொழில்கள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம். அதற்கான வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணும் போது அதற்குரிய வேலை வாய்ப்பு முயற்சி பண்ண அந்த வேலை வாய்ப்பு பதவி கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான காலங்கள். முக்கியங்க அருமையான காலங்கள், ரொம்ப பிரமாதமான காலங்கள். வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 31/5/2024 முதல் 16/6/2024 வரை. அதாவது மீனராசிக்கு பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் தனஸ்தானத்தில் பதவி முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், புதிய பதவி, அரசாங்க பதவி என்று ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை, இராணுவம் போன்ற பதவிகள் மிகப்பெரிய ஒரு பதவி பெறக்கூடிய அருமையான காலங்கள். புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலம். பணம் சம்பாதிக்கக்கூடிய அருமையான காலம். ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். கலைத்தொழில், சினிமா தொழில் இருக்கிறவர்கள் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான காலங்கள். சரி, இது 4வது செவ்வாய். செவ்வாய்க்கு பேரு மங்களன் பேர். மங்களகரமான நல்ல மங்களன், மங்களமாக இருக்கக்கூடிய அருமையான யோகத்தை ஏற்படுத்துகிறார் வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. அப்ப எல்லா மாசமும் இப்படி சிறப்பான யோகங்கள் அமைகிறது ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்து 5வது யோகம். அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வியாபார விருத்தி, சொத்துக்கள், பூமி, வீடு, வாசல், வாகன யோகங்கள், வேலை வாய்ப்பு, வருமான முன்னேற்றங்கள், வியாபார விருத்தி, வருமான விருத்தி, புதிய தொழில் தொடங்க மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய புதன். புதன் பொதுவாகவே வியாபாரத்துக்குரியவர், கல்விக்குரியவர். ஒரு கல்வி முயற்சியில் சிறந்து வெற்றி பெறக்கூடிய காலங்கள். இந்த அத்தனை யோகத்தை தரக்கூடிய புதன் 5வது யோகமாக புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். அதாவது வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. சிறப்பான 5 யோகங்களை பற்றி பார்த்தோம். நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் சிறந்த அம்ச பலன்களாக 5 சிறந்த யோகங்களாக அமைந்திருக்கிறது. இந்த காலங்கள் சரியா உங்களுக்கு இது சரியா நடக்கல, இதெல்லாம் சரியா நடக்கலை அப்படின்னு என்னங்க சொல்லியிருக்கீங்க, இதுவே நடக்கலைங்க எங்களுக்கு அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள் ஜாதகம் சரியில்லை.
பிறந்த ஜாதகத்தின் பாவ கிரகங்களுடைய திசா புத்தியில் மோசமான திசைகளோ நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடபட தான் செய்யும். என்னதோ சொன்னார் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா காரணம் உங்கள் ஜாதகம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் திசா புத்தி ஓடுது, ஏன் இப்படி நடக்க மாட்டேன்னு பார்ப்போம். நடக்காத காரியமெல்லாம் அவரை பார்த்தா நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். திரும்ப சொல்ற ஒரு ஜோதிடத்தின் பலன். நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு எங்கெங்கேயோ பார்த்துட்டு ஏதோ சொல்றீங்க, சரின்னு உங்களையும் நம்பி வந்து இங்கேயும் நம்பி வந்து இங்கேயும் நடக்கலை வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? என்ன பிரச்சனைங்க? வேலை கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளை கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள் குடிச்சு கொண்டு அடிக்க பெரிய பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு மேலே இப்படி குழந்தை இல்லை, பூர்வீக சொத்து பிரச்சனைகள், அனந்தரி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு சொல்லி எங்கெங்க ஜாதகத்தை அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டோம். இப்போ சரியாகுன்றாங்க, அப்போ சரியாகுன்ற ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம். திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கிறேன். என ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.